ஹாய் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்கூட்டி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சிருந்து ஒரு 2 months கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப நாள் நிறுத்தி வச்சு ஒரு 2 months கிட்ட எடுக்கவே இல்லை. ஸோ அதை வந்து ரிப்பேர் கொடுத்தாச்சு. ஸோ வந்து நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. முதல்ல இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கொளப்பிள்ளையில் தான் இருக்குது. கொளப்பிள்ளை வந்து ஸ்கூல் ரோட்டில் இருக்குது. ஷாப் நேம் வந்து நான் மறந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ப்ரொமோஷனுக்காக சொல்ல, சர்வீஸ் எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி இருந்தால் பயப்படாமல் இங்கே போய் சர்வீஸ் பண்ணலாம். ரீசனபிளாக தான் இருக்கும் காஸ்ட்லாம். வண்டி பார்த்திங்கன்னா 2 months போட்டு வச்சுருந்தனால அப்படியே ஃபுல்லாக செம்ம டஸ்ட் ஆகிடுச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. 2 weeks later. ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி கையில் கிடச்சிருச்சு. ஸோ இதில் என்னென்ன போயிருந்துச்சுன்னா, இதில் புதுசாக வந்து ஆயில் மாற்றிருக்கு, பிரேக் ஷூ மாற்றிருக்கு, அப்புறம் ஏரோஸ் ஒன்று இதுக்குள்ளே ஒன்று. அது ஃபஸ்ட்டே ரொம்ப டேமேஜாக தான் இருந்துச்சு. வண்டி வாங்கினப்போ உள்ள ஏரோஸு, அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு ஒன்று போயிருந்துச்சு, அதையும் மாற்றியாச்சு. அப்புறம் ஹோப் வீல், இது அப்படியே செட்டாக போயிடுச்சு. ஒன்று உள்ளே இருக்குல்ல, இது அப்படியே போயிடுச்சு. இதுவும் அப்படியே புதுசாகவே மாற்றியாச்சு. அப்புறம் ஒன் வே ஆயில் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பேரிங் போயிடுச்சு. ஸோ இத்தனை கம்ப்ளைண்ட் வச்சு வண்டி சுத்தமாக ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. அப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு வண்டி ஓடுற கண்டிஷனுக்கு ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து இது ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸ்ப்ரே பெயிண்ட் தான், அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. இதுக்கு மேலே வந்து கிளியர்னு ஒன்று அடிக்கணும் போல இருக்குது. அது அடித்தா தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வண்டி பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை பெயிண்ட். அது மட்டும் இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிக்கரிங் அடிக்கணும். இந்த இடமா எங்கேயாச்சும் முன்னாடி இங்கே அடித்தா நல்லாயிருக்கும். நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு இன்ஸ்டாகிராம் போட்டு அப்படி இந்த இடத்துல ஸ்டிக்கரிங் வச்சா சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுவும் சீட் கவரும் இப்போ புதுசாக மாற்றிருக்கு. இதுக்கு வந்து ஒரு 350 வந்துச்சு. சீட் அப்படியே மொத்தமாக ஃபுல்லாக போயிருந்துச்சு. அங்கங்கே எலி கடிச்சா அந்த பூனையெல்லாம் பறி வச்சு அப்படியே அந்த ஸ்பாஞ்சே இல்லை. இவங்க வந்து சீட் கவர் போடும்போது அந்த நிறையா ஸ்பாஞ்செல்லாம் வச்சு அதுக்கு மேலே அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ தான் வண்டி பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த பழைய கண்டிஷனில் வண்டி புதுசாக வாங்கினோன்னே எப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாக போகல, அந்த மாதிரி நான் வாங்கின புதுசில் செகண்ட்ஸ் வாங்கின புதுசில் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டிஷனில் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் அவ்வளோக்கு மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தார் அப்பா. ஸோ இப்போ அவர் ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது வண்டி. அந்த கண்டிஷனுக்கு பழைய கண்டிஷனில் ஓடுற மாதிரியே இருக்குது எனக்கு ஃபீல். இப்போ ஓட்டும்போது சூப்பராக இருக்குது. அண்டு இது என்னென்ன இல்லைன்னா, இது மீட்டர்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ ஃபியூல் மீட்டரும் காட்டுறதில்ல, இது ரன்னிங் மீட்டரும் காட்டுறதில்ல. அது வந்து செக் பண்ணணும், எவ்வளோ சொல்லுவாங்க தெரில. அது இதில் பிரச்சனையா இல்லை இந்த டயரில் இருக்குமே, இந்த கீழே உள்ள அந்த செட்டில் பிரச்சனையான்னு தெரில. அது என்னென்னு பார்த்துட்டு அது போயிருந்தால் அது மாற்றணும். மற்றபடி அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு 3500 கிட்ட செலவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பில்லு, இதுதான் பில்லு. ஓ மை காட், தலைகளாக பிடிச்சிருக்கேன். 3400 அவ்வளோதுக்கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்ப்ரே பெயின் வந்து ரெண்டுத்துக்கு வந்து 140, 140, 280 மொத்தமாக ஒரு 3500 கிட்ட வந்துருச்சு. இனி ஸ்டிக்கரிங் பண்ணோம்னா ஒரு 4000 கிட்ட ஆயிரும். அப்போது வண்டி ஆக மொத்தம் செலவு வந்து 4000. ஆமாம், கண்ணாடியும் வாங்கியிருக்கு. கண்ணாடி போடுறதுல என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து இந்த இருக்குல்ல, இந்த நாபா, இந்த லெஃப்ட் சைடு போடுறது வந்து அந்த த்ரெட்டு போயிடுச்சு. அது அப்படியே செட்டாக மாற்றினா தான் போட முடியும். இப்போ வந்து ரைட் சைடு மட்டும் போட முடிஞ்சிச்சு. அது ஒரு கண்ணாடி போட்டு எனக்கு நல்லாவே இல்லை. ரவுண்டு கண்ணாடி போட்டாச்சு.
பார்க்க சூப்பராக இருக்குது இப்போ தான். ஸோ இதையும் மாற்றணும். இதுக்கு வந்து ஒரு 200 வரும்னு சொன்னாங்க. அதையும் மாற்றிட்டு இது கூட பிரச்சனை இல்லை. இது வந்து டியோவோடதுன்னு நினைக்கிறேன். அந்த கீழே உள்ளது இதில் உள்ளது வந்து நான் ஏற்கனவே ஒரு தாட்டி போய் விழுந்தப்போ அவசரத்தில் வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை அங்கேயே போட்டு வந்துட்டேன். இது ஆக்சஸ்லேயே உள்ளது. இது இப்போதைக்கு வேணாம். ஓகேம்மா, மொத்தத்தில் வண்டி வந்து ஓடுற கண்டிஷனில் இருக்குது. ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு இனிமேல் இதுலேயும் நீங்கள் வந்து vlog பார்க்கலாம். அண்ட் ஸ்டிக்கரிங் பண்ணுறது வந்து நான் வந்து நாளைக்கு போய்ட்டு இல்லாட்டி நாளான்றைக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் இதுக்கு மேலெலாம் இங்கே வீடியோ எடுக்க முடியாது. ஏற்கனவே இங்கே ரொம்ப இருட்டாகுது. இப்போ நம்ம எடுத்த வீடியோஸ் ரொம்ப கிரெயின்ஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்டு வந்து 30ஆந்தேதி வந்து நான் வந்து ஒரு லைவ் போடுறேன். வாலிபால் மேட்ச் நம்ம ஏரியாவில் நடக்கிறது. ஸோ அந்த லைவ் யாராச்சும் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் 30ஆந்தேதி வந்து லைவ் கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.